السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله. புண்ணியத்திற்கும் பெருமைத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நமக்கு அருளிய தௌஃபீக்கின் அடிப்படையில் வைகறை பொழுதினுடைய தொழுகையை முடித்துவிட்டு இந்த மகத்துவமான மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கு பிரியமான இறைநேசரின் மூலமாக ஒவ்வொரு விதமான வழிகாட்டுதலை இந்த உலக சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா காண்பித்து தந்திருக்கிறார். அந்த வகையில ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டிலே அதனுடைய இறுதி காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். நம்ம இப்போ எந்த ஹிஜ்ரியில இருக்கோம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். 1447 ஹிஜ்ரி வருடத்துல நம்ம இருக்கோம். இது நடந்த சம்பவம் ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டு 100 ஹிஜ்ரி 100வது வருடத்தினுடைய அந்த இறுதி. என்ன சம்பவம் நடந்தது? அந்த காலகட்டத்தில் பல நாடுகளிலிருந்து கடல் பயணமாக, நடைப்பயணமாக, பல ஊர்களிலிருந்து, பல கிராமங்களிலிருந்து இந்த ஆசிரியரிடம் எப்படியாவது ஒரு நாளாவது மண்டியிட்டு இவரிடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தை நாம் பெற்றிட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல ஊர்களிலிருந்து வரக்கூடியவர்கள். அவங்க மக்கா நகரத்திற்கும் மதீனா நகரத்திற்கும் 2 இடங்களிலும் பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசான். அவர்கள் பேர் தான் ஹதரத் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெயரை மனதில் பதிய வைக்க வேண்டும். என்ன பேருங்க? ஹதரத் இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவங்க எப்படிப்பட்ட மனிதர் என்று சொன்னால், அஜல்லு தாபிஈன் என்று சொல்லப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நான் வாழ்ந்த காலம் ஒரு காலம், அதுபோல என்னை சந்தித்து வாழக்கூடிய சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் ஒரு காலம், என்னுடைய தோழர்களை பார்த்து வாழ்ந்த காலம் ஒரு காலம் என்று 300 நூற்றாண்டுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அந்த 300 நூற்றாண்டுகளுக்குள்ளாக வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர் தான் இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஊர் மக்கள் எல்லோருக்கும் தெரியும். விவசாயிகள், வியாபாரிகள், சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோருக்குமே இமாம் அவர்களை தெரியும். இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான, ஏதாவது ஒரு விஷயத்திற்கான தீர்வை நாம் அவரிடத்தில் போய் கேட்டால் நமக்கு மனம் ஆறுதலாக இருக்கும், மனம் சந்தோஷப்படணும் அப்படின்ட்டு எல்லாருடைய மனதிலும் இடம் பிடித்த மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர். அவங்க ஒரு நாள் அன்று தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில ஒரு விவசாயி ஒரு நோய் வருது. அங்கே பார்த்தா ஓடி வருது, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிற மாதிரி சலாம் சொல்லிட்டு உள்ள வரதுக்கு அனுமதி கேட்டு உட்கார்ந்துட்டு கண்ணில் பார்த்தா கண்ணீர், அப்படியே கண்ணீர் அப்படியே வச்சுக்கிட்டு, கண்ணீர் இன்னும் கீழே வரல, கண்ணுக்குள்ளேயே போய் வச்சுக்கிட்டே சொல்ற, இமாம் அவர்களே, விளைச்சல் நிலங்கள் எல்லாம் அறுவடை செய்வதற்கு தயாராக இருக்கிறது. தானியங்கள், பயிர்கள் இதெல்லாம் விதைகள் போட்டு உழுது செய்வதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறது. ஆனா வானம் இந்த நேரம் பார்த்து நமக்கு அதனுடைய கருணையான தண்ணீரை பொழியாமல் இருக்கிறது, மழை பெய்யாம இருக்குது. எப்படி விளைச்சல் நம்ம செய்யறது
விளைச்சலை உற்பத்தி ஆக்குறது. எல்லாம் தயாரா இருக்குது. மழை பெய்யலன்னா எல்லாமே துன்புட்டு போயிடும். ஒண்ணுமே இவ்வளவு காலங்கள் விளைச்சல் நிலத்திற்காக பாடுபட்ட எங்களுடைய எல்லா வேலை பொருட்கள் எல்லாம் வீணாகி போய்விடும், என்ன செய்கிறது என்று கேட்டார். அப்ப இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கள். நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல நீங்க எல்லாருமே நல்லா கவனிக்கணும். நம்ம ஊருக்கு அது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயத்தை வழிகாட்டுறாங்க. பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னாங்க. அப்படியா, எப்படி பாவ மன்னிப்பு தேடுறது? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலிய்யுல் அஸீம், மகத்தான உயர்வானதான அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக அப்படின்னு நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னோம்னா அந்த விவசாயி சரி அப்படின்னு சொல்லிட்டு போனார். என்னமோ தெரியல, ஆச்சரியம். அடுத்த நாள் காலை பொழுது தொடங்கியதிலிருந்து மழை கொட்டாமட்டாண்டு கொண்டு விளைச்சல் நிலங்கள் அப்படி செழிப்பாயிடுச்சு. அறுவடை செய்யப்படுது, தானியங்கள் பயிர்கள்ல உழுது போடப்படுது, எல்லாமே செய்யப்படுது, எல்லாமே உற்பத்தி ஆயிடுச்சு. அறுவடை செய்யப்பட்டு பயிர்கள், காய்கறிகள், தானியங்கள் எல்லாம் வந்துடுச்சு. உடனே இந்த விவசாயி என்ன பண்றாரு, 3 பங்காக பிரித்து அதில் ஒரு பங்கு மதரசா மாணவர்களுக்கு என்று சொல்லி ஒரு 10 பேர் கூப்பிட்டு அந்த ஒரு பங்கை அப்படியே 10 பேர் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இமாம் அவர்களே, நீங்க அழகான ஒரு பொருளாதார பரக்கத்துக்கான ஒரு விஷயத்தை எனக்கு காண்பித்து தந்து விட்டீர்கள். நீங்க சொன்ன அந்த நொடியிலிருந்து நான் இந்த இஸ்திக்ஃபார் செய்தேன். அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை கொடுத்தான். அந்த பரக்கத்தை 3 பங்காக பிரித்து ஒரு பங்கு என்னுடைய குடும்பத்தினருக்கும், ஒரு பங்கு என்னுடைய குடும்பத்தினருக்கும், ஒரு பங்கு என்னுடைய அடுத்த விஷயத்திற்காக வேண்டியும், இன்னொரு பங்கு மதரசா மாணவர்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதை என்னுடைய அன்பளிப்பாக நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு சென்றார். கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் ஓடி வந்தார். வந்து, இமாம் அவர்களே, எனக்கு பிறக்கிறதெல்லாம் முறையா பிறகுது, ஆண் பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு கேட்கிறார். இவன் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மாணவர்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னாங்க. ஆம்பளை புள்ள வேணுமா, பாவ மன்னிப்பு தேடு அப்படின்னு சொன்னாங்க. அவரு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு போனார். 7 மாதங்கள் கழித்து வந்தார். இமாம் அவர்களே, நீங்க சொன்னது போல பாவ மன்னிப்பு தேடினேன், என்னுடைய மனைவி குழந்தை உண்டாயிருக்காங்க, ஆம்பளை பிள்ளையா பிறக்கிறதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது பாவ மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு திரும்ப சொல்லி அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் 10 மாதங்கள் கழித்து குழந்தை பிறக்கிறது, ஆண் பிள்ளை பிறக்கிறது. உடனே அந்த ஆண் பிள்ளையை தன்னுடைய குடும்பத்தினரோடு எடுத்துக்கொண்டு வந்து இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல காட்டி பெயர் வைத்து அவர் துஆ வாங்கி சென்றார் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்ய முடிகிறது. கொஞ்ச நாள் கழித்து திரும்ப இன்னொருத்தர் வந்தார். வந்து, இமாம் அவர்களே, என்னுடைய வீட்டில் வறுமை தலைவிரித்தாள், எந்த இடத்தை நான் தொட்டாலும் அந்த இடத்துல நான் விழுந்துடும், அந்த இடத்துல முன்னேறி வர மாட்டேங்கிறேன். எந்த இடத்தை நான் போய் தொட்டாலும் அந்த இடத்துல எனக்கு முன்னேற்றம், வளர்ச்சி என்பது இல்லாமல் போய்விடுது. அதனால நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னாங்க. இப்ப இதை கவனித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க, இமாம் அவர்களே, நம்முடைய இந்த பாட அறைக்குள்ள உங்களுடைய அனுமதி கேட்டு 3 நபர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்தார்கள். 3 பேரும் 3 விதமான தேவைகளை சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், விளைநிலங்களில் பயிர் அறுவடை செய்ய வேண்டும், மழை பொழிய வேண்டும்
என்று கேட்டார். இன்னொருத்தர் எனக்கு ஆம்பளை புள்ள பிறக்கணும்னு கேட்டார். இன்னொருத்தர் எனக்கு வறுமை நீங்கி வாழ்நாள்ல பொருளாதார விசாலமும் செழிப்பும் அடையணும்னு கேட்டார். 3 விதமான தேவைகள் 3 விதமான மனிதர்கள் வந்து கேட்டார்கள். ஆனால் எல்லோருக்கும் ஒரே தீர்வு தான், இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னீர்களே, இது எப்படி? 3 விதமான தேவைகளுக்கு 3 விதமான தீர்வை தானே நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். அந்த 3 விதமான தேவைகளுக்கு ஒரே தீர்வை தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களே, இது எப்படி என்று கேட்டதுமே இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மாணவர்களிடத்தில், பிள்ளைகளே, குர்ஆன் ஓதுவது இல்லையா? குர்ஆன் ஓதுவது கிடையாதா? குர்ஆனிலே அல்லாஹ் எல்லாம் சொல்லி இருக்கிறார். சூரத்துல் நூஹ், நான் இங்க வந்த முதல் நாளிலே சமூகத்தில் ஓதிய சூரா சூரத்துல் நூஹ். அந்த சூராவை இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சூரத்துல் நூஹ்ல 29வது ஜுஸ்ல அது ஜுஸ் முடியக்கூடிய இடத்துல அந்த சூரா வருது. அந்த சூராவை திறந்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லி தருகிறான், இஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடுங்கள். அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிக்கும் மாண்பாளனாக இருக்கிறான். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் மழையை அதிகமாக பொழியச் செய்வான். வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன, அல்லாஹ் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளை தருவான். அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதார விசாலத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் என்று அல்லாஹ் தஆலா வதிசையாக சொல்லி காட்டுகிறானே, நீங்கள் குர்ஆனை ஓதி பார்க்கவில்லையா என்று கேட்டார். 3 விதமான தேவைகள் தான், ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு. என்ன செய்யணுங்க? பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நம்முடைய பாவங்களுக்கு, நாம் பாவங்கள் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, பாவமே செய்யாத நல்லவர்கள் நாதாக்களாக இருந்தாலும் சரி, இஸ்திக்பார் செய்வது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அவ்வாறு மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ் விரும்பக்கூடிய செயலையே நாம் செய்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பட்டியலிலே நாமும் விரும்புவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.